ஸோ ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் பீன் அ வைல்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஊருக்கு போன வீடியோ தான் போட்டிருப்பேன். நடுவில் கொஞ்சம் நம்ம இப்படி இப்படின்னு பிஸி ஆகிட்டோம். ஸோ இப்போ தான் நம்ம கிளம்பியிருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து கேமரா எடுக்க போகிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம GT 650 வச்சுருக்கோம்ல, அவனுக்கு தான் நம்ம வந்து இப்போது கேமரா எடுக்க போகிறோம். ஸோ நான், நம்ம பவித்ரன், அப்புறம் நவீன் 3 பேரும் சேர்ந்து தான் போய் எடுக்க போகிறோம். அதுதான் கிளம்பியாச்சு. வெயிலுக்கு கொளுத்துது, மழையும் பெய்யுது. ஸோ அவன் வந்தது இப்போ கிளம்புற மாதிரி தான் இருக்கும். எல்லாம் பக்கம் ரெடி. ஆக்டிவாக தான் போக போகிறோம். ஏன்னா மழை பெஞ்சு அது இதுன்னு கொஞ்சம் கோலராக இருக்குது. ஸோ R15 நிற்க போது. அப்பா வந்து 150ல் டயர் மாற்ற போயிருக்காரு. ஸோ அது இதுன்னு போயிட்டுருக்கு. நம்ம ஆக்டிவாவில் போயிட்டு எடுத்துகிட்டு வருவோம். அது திருப்பி POV ஷாட்டில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக கிளம்பியாச்சு. அப்பா போய் டயர் மாற்றிட்டு வந்துட்டார் ஃப்ரண்ட்டில். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம போய் யூனிவர்சிட்டிகிட்ட போய் வெயிட் பண்ண போகிறோம். அவன் பின்னாடியே வரேன்னு சொல்லியிருக்கான். அவன் GTயில் வந்து காற்றடிக்கணுமாம்மா, காற்றடிச்சிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு யூனிவர்சிட்டியில் வெயிட் பண்ணுவோம். ஆக்சுவலி ஆக்டிவாவில் போகிற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. அப்பா அதுக்குள்ளே போயிட்டு 150ல் டயர் மாற்றிட்டு வந்துட்டாரா. சரி, எதுக்கு ஆக்டிவாக எடுத்துக்கிட்டு நம்ம இதிலே கொஞ்சம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி எடுத்தாச்சு. இன்னும் அது ஒரு மாதிரி நெளிகிற மாதிரி தான் இருக்குது வண்டி. ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக கம்போஸ்டாக போக மாட்டேங்குது. அங்கிட்டு இங்கிட்டு நெளிகிற மாதிரியாக ஒரு ஃபீலிங்காக இருக்குது. லைட்டாக ஒரு மாதிரி பயமாக இருக்குது. எங்கேயாவது வண்டி சாஞ்சிட மாட்டோம். ஃப்ரண்ட்டு புது டயர்னால கொஞ்சம் நிமிர்ந்து நிற்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேஞ்சி போன டயரில், அதனால் கொஞ்சம் உள் நோக்கி இருந்த மாதிரி இருந்தது வண்டி. இப்போ கொஞ்சம் நிமிர்ந்து நிற்கிறாப்புல. இப்போ போகிற வழியில் அப்படியே பெட்ரோலும் போட்டு போனோம். நம்ம அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். அவன் வரதுக்கு டைம் ஆகும்னு சொன்னான்னா நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். போகிற வழியில் பெட்ரோல் போட்டு அவனை அங்கே வர சொல்லிடலாம், ஷூ ஃபேக்ட்ரிக்கிட்ட. அங்கே வந்துட்டா நான் போய் பெட்ரோல் போட்டு அங்கே இருக்கேன், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இன்ஜின் ஓப்பனில் இருக்குது பாருங்க, நல்லா பிக்கப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு கொண்டா கழிச்சு அதுவே அடைச்சிக்கும். வாங்க வாங்க. இங்கே யூனிவர்சிட்டி தானே? ஓகே ஓகே. போகலாமா? இந்த டீ கடை தானே? ஓகே ஓகே. நம்ம அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம், டெய்லி பெட்ரோல் பங்க் வந்துடுறேன்ட்டு. டேய் நாங்கள் போயிட்டே இருக்கேன். நான் ஷூ ஃபேக்ட்ரிட்ட பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கேன், வந்துடுறியா? ஷூ ஃபேக்ட்ரி. அங்கே வந்துரு. ஷூ ஃபேக்ட்ரிடா, அந்த தபால் பெட்டி தாண்டி பெட்ரோல் பங்க் வரும்ல, ரைட் சைடு. ஸோ வைஸ் பண்ண நம்ம அப்படியே போயிட்டு பெட்ரோல் போடுவோம். ஏன்னா வரத்துக்கு எப்படின்னு கொஞ்சம் டைம் ஆகும் போல். ஏன்னா அவன் வந்தக்கப்புறம் போய் பெட்ரோல் போடுவோம். அவன் வந்தக்கப்புறம் போய் பெட்ரோல் போட்டால் லேட் ஆகும். இது கொஞ்ச நேரம் ஓட்ட தான் கான்ஃபிடன்ஸ் வரும். ஏன்னா ஃப்ரண்ட் டயர் மாற்றிருக்காங்களே, ஃப்ரண்ட் பிரேக்கே இல்லாத மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பிரேக் செம்ம ஹெவியாக இருந்தது, இப்போ ஒரு மாதிரி வீக்காக இருக்க ஃபீலிங். விண்ட் நாய்ஸ் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். 5 கியர் தான் இந்த வண்டியில் வர, 6வது கியர் தேடிட்டு இருக்கேன் நான். நைட் ஆனால் சரியான மழை வயசு, செம்ம இடியோட டம்மால் டிமின்னு சவுண்டெல்லாம் கேட்டு மழை பெஞ்சுது. பகலில் பார்த்தா இப்போ வெயில் அடிக்குது. வெயில்னால் ரொம்ப வெயில்னு சொல்ல முடியாது, மேனேஜபிள் ஹீட்டு தான். நடுவில் நான் கொஞ்சம் வெயிலில் சுற்றதில் கை டேன்லாம் ஆயிடுச்சு. அந்த நம்ம ஹாஃப் ஸ்லீவ் போட்டு சுற்றோம்ல, கரெக்டாக அந்த லைன் வரைக்கும் கருத்து போயிட்டேன். நான் ஏற்கனவே கருப்பு தான், இன்னும் கருத்து போயிட்டேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலராக இருப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் ஆகிட்டுருக்கு. அதிசயம்தான். எல்லா வருஷமும் நம்ம வெயிலில் சுற்றிருக்கேன், ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் ரொம்ப தீஞ்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். நான் வேறு பவித்ரன்கிட்ட இன்னும் அப்டேட் பண்ணல எந்த வண்டியில் வரேன்ட்டு. ஆக்டிவாவில் வரேன் தான் சொல்லியிருந்தேன். இப்போ திடீர்னு 150 வந்தோடனே 150 எடுத்துக்கிட்டேன் நான். இந்த வண்டி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னும் ஒரே ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன்,
இப்போ ஓப்பனாக போகுது நல்லா ஃப்ரீயாக. திடீர்னு மனசு மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வண்டி உருண்டிட்டு போயிட்டுருக்கோம், 50 கூட போகாது. இப்போ நல்லா ஓப்பனாக தான் ஏறுது. பரவாயில்ல, மேலே நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி சாட்டர்டே கைஸ், சாட்டர்டே என்ன டேட்டுன்னு கேட்டிங்கன்னா 25 நினைக்கிறேன், 25th ஜூலை சாட்டர்டே. நாளைக்கு போனால் கடை இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி போகிறோம் நம்ம. அதுவும் நம்ம ஆக்சுவலி பிளான் படி பார்த்திங்கன்னா 3 மணிக்கு மேலே தான் அங்கே இருக்கிற மாதிரி பிளான் போட்டிருந்தது. பையனுக்கு திடீர்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் ஒன்று வந்துச்சு. வந்தோடனே இல்லைடா பிளான் 4 o'clock ஒன்று இருக்குது, நம்ம ஒரு நல்ல நேரம் 1:30 மணிக்குள்ளே போய் எடுத்துடலாமான்னு கேட்டான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 மணி. ஸோ பாப்பா எப்படின்ட்டு எந்த டைமுக்கு போய் எடுக்க போகிறேன்னு தெரியல. 1:30 மணிக்குள்ளே எடுக்கணுன்னா பார்த்துக்கலாம் எப்படி என்ன ஆகுதுன்ட்டு. பரவாயில்ல, பயலுக்கு வயசானாலும் இன்னும் பறக்கிறாப்புல. மைண்ட் தட் இது வந்து ஒரு 3 times 4 times இன்ஜின் வந்து ரீபில்ட் பண்ண வண்டி. இளம் வாலிப வயசில் வந்து ஒரு மாதிரி கோளாராக இருந்துட்டேன் நான். ஆயில் மாற்றணுமான்ற மாதிரி கான்செப்டில் இருந்த கைஸ் நானும். ஏன்னா இது நான் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 10th முடிச்சுட்டு எடுத்தது கைஸ் இது. ஸோ வண்டி பெருசாக எடுக்கவே இல்லை. லோக்கலில் டியூஷன் போகிறதுக்கு, அப்புறம் லோக்கலில் கடைக்கு போகிறதுக்கு, அந்த 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு சுற்றுறக்காங்களே நானும் ஒருத்தேன். அந்த மாதிரி இருந்தவன் நான். ஸோ கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக ஓடி இருக்கும். 33,000 என்னமோ தான் ஓடி இருக்கு கைஸ் வண்டி. 2013 எடுத்தது. இப்போ பார்த்துக்கோங்க எந்த லட்சணத்தில் ஓடி இருப்பேன் நானுன்ட்டு. இதில் நடுவில் 2 வாட்டி வாம் மீட்டர் போயிடுச்சு. ஸோ ஸ்பீடாக மீட்டரில் கிலோமீட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மேபி ஒரு 2-3,000 வேணால் டிஃப்ரென்ஸ் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 40,000 கிலோமீட்டர் அப்போ கூட ஓட்டலை நான். அந்த மாதிரி தான் நம்மளோட யூசேஜ் இருக்கும் வண்டிங்கள்லாம். ஆனால் அதுக்குள்ளே சும்மா அடித்து பிடிச்சி ஓட்டி, அதுவும் அப்போல்லாம் அந்த கேஎன் ஃபில்ட்ரு வாங்குறதுக்கு கூட காசு இருக்காதுன்றதுனால என்ன பண்ணுறது, ஃபில்டரை கைட்டி விட்டு ஓட்டுறது. சவுண்டெல்லாம் நல்லா தான் இருக்கும், உருன்னு கத்தின்னு போவோம், நல்லா தான் ஜாலியாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, அப்போது இன்ஜின் காலியானதுக்கு அதுதான் காரணம், ஆயில் மாற்றாமல் ஓட்டுனது. அதுக்கப்புறம் நம்ம வண்டியோட பிக்கப் அடிவானது காரணமும் அதுதான். ஏன்னா ஃபில்ட்ரு பாக்ஸ் ஓப்பன்லேயே வச்சு ஓட்டுனது, ஃபில்ட்ரு போடாமல் ஓட்டுறது, அதையும் சொல்லிட்டு உள்ளே டஸ்ட் ரொம்ப அக்யூமுலேட் ஆகி எல்லாத்தையும் ஃபுல்லாக கைட்டி க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் இந்த கார்பரேட்டர் வண்டிங்களில் இருக்கிற இஷ்யூ தான். இந்த பிக்கப்புன்றது அடைச்சி போகிறது. நார்மலாக ஓட்டுறவங்களுக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல 40-50ன்னு. நம்மளுக்கு வந்து பறந்து போய் பழகிடுச்சா, ஸ்லோவாக போனால் பிடிக்காது. அதுவும் கரெக்டாக இது 10th முடிச்சுட்டு 11th எடுத்ததா, 12th முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது வந்து ஏஎஸ் 200 எடுத்தது. ஸோ அந்த டைமில் வந்து இதை பெருசாக தொடாமல் இருந்தேன். ஆனால் அப்போது ஒரு பெரிய சம்பவமாகி ஏஎஸ் வந்து கொண்டு போய் ஷோரூமில் விட்டாச்சு. அது ஒரு 5 மாதம் ஆச்சு ரெடி வர்றதுக்கு. அந்த டைமுக்குள்ளே நான் அந்த வண்டி வாங்கினதே மறந்துட்டேன். கிட்டத்தட்ட வண்டி வாங்க 1 மாதத்துலேயே காலி ஆயிடுச்சா. 1 மாதம்னு இல்லை, கொஞ்சம் மாதத்துலேயே காலி ஆயிடுச்சுன்னொடனே அவ்வளோதான், டோட்டலாக அந்த வண்டியே மறந்துட்டேன் நான் வாங்கினது. அப்புறம் ஷோரூம்லேருந்து ஃபோன் பண்ணி, வண்டி தம்பி வண்டி ரெடி ஆகிடுச்சு, வந்து எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னாங்க. சரி ஓகே. அப்புறம் கொஞ்ச நாள் வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்பப்போ அதிலே சம்பவங்கள் ஆகிட்டே இருந்தது. எப்போல்லாம் நம்மளுக்கு வந்து காசு கையில் தட்டுப்படி ஆகுதோ தலைவன் எடுத்துருவேன். தலைவன் சூப்பராக மைலேஜ் கொடுப்பாப்புல, ரிலையபிள். அதுவும் R15 எடுத்தக்காரமாக கூட மழை காலம்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று இவன் இல்லைனா AS 200. இப்போ AS 200 பாவம் குப்பை மாதிரி கிடக்குது. அதை அடுத்து இந்த வண்டி இப்போ ரெடி பண்ணி வச்சு பக்கவா, அடுத்து அந்த வண்டி ரெடி பண்ணுற மாதிரி தான் பிளானு. ஸோ பாப்பா எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இது ரெடி பண்ணுறது ஒன்றும் வீடியோ எடுக்கல நான். ஏன்னா ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல என்னென்ன பண்ண போகிறோன்னு. ஆனால் இப்போ பார்த்தா தெரியுது இதுக்கே நிறையா தான் செலவு பண்ணியிருக்கோம். எல்லாமே இப்போ பக்காவாக இருக்க வண்டியில். டயர் புதுசு, ஹெட்லைட் இது பண்ணியாச்சு, லைட்டு மாற்றியாச்சு, முன்னாடி டூம் மாற்றியாச்சு, பேசிக்கலி என்னென்ன தேவைப்படுமோ எல்லாமே மாற்றியாச்சு. அண்ட் இப்போ நம்ம இந்த வண்டியில் ஃபியூல் அப் பண்ணிட்டு இங்கே வந்து ஓரமாக வெயிட் பண்ணுவோம். நம்மளுக்கு இன்னும் இந்த எக்ஸாஸ்ட் சவுண்டு கேட்கவே இல்லை, அவன் இன்னும் வரவே இல்லை போல். ஏன்னா அவன் வண்டி பிக்கப்புக்கெல்லாம் இந்நேரத்துக்கு வந்திருந்தான்னா பறந்து வந்திருப்பான். சரி ஃபியூல் அப் பண்ணிட்டு அவனை வெயிட் பண்ணுவோம். ₹200 போட்டுருங்க.
போயிடு. இதுதான் அந்த வண்டியில் இன்னொரு பிரச்சனை, டேங்க்கு மூடி வந்து உடஞ்சி போச்சு, அப்படியே கலண்டு வந்துடுவாப்புல. அவ்வளோதான், பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ அவனுக்கு வெயிட் பண்ண வேண்டியது தான். அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போய் நின்றுலாம். இன்னமும் எனக்கு அவனோட எக்ஸாஸ்ட் சவுண்டு கேட்கவே இல்லை. ஏன்னா அவன் போட்டது மாடிஃபைடு எக்ஸாஸ்ட்னால சவுண்டு வரும். எந்த சவுண்டும் வரல இன்னும். நம்ம ஓரமாக இப்படி நிற்போம், நம்ம முன்னாடி நல்லா நிற்போம். வந்ததும் கண்டினியூ பண்ணலாம். நம்ம வந்து பவித்ரனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். டேய் ஹலோ சொல்றா. டேய் நாங்கள் கிளம்பிட்டோம்டா. இப்போ தவல் வெட்டிக்கிட்டே இருக்கோம், அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்ததும் நாங்கள் வந்துடுவோம். இப்போ 150 தான் வரேன். புரியல. அதான்டா இப்போ நான் தபால் பெட்டிக்கிட்ட இருக்கேன், அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் காத்தடிக்க போயிருக்கான். அவன் வந்ததும் அப்படியே நாங்கள் வந்துடுவோம். நான் 150 தான் வரேன், ஆக்டிவால இல்லை. சரி சரி வா வா வா. இப்போ அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் இங்கே வெயிட் பண்ணுறேன்னு. ஹலோ டேய், நான் இந்த பெட்ரோல் பங்க் தாண்டி முன்னாடி நிழல்ல நிற்கிறேன், வா. சரிடா சரி, நான் அருளாக தாண்டிட்டேன். சரி கேஸ், அவன் வரட்டும். எப்படியும் அருள்நகர் தாண்டானா வந்துடுவான், 1 நிமிஷத்தில் வந்துடுவான். 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் வந்துடுவான் அவன். அந்த வண்டி பவர் அந்த மாதிரி இழுத்துட்டு வந்துடுவாப்புல. ஸோ வைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டான். இதோ பாருங்க வண்டி ஜிடி. டேய் நான் அப்படியே போகிறேன், பின்னாடி வரியா? அப்பா அந்த வண்டி எடுத்துட்டு போகிறேன். இதோ டயர் மாற்றியாச்சு, அப்படியே நான் வந்துட்டேன். சரி நான் முன்னாடி போகிறேன். இப்போ தான் அப்பா போய் மாற்றிட்டு வந்தார். நான் ஆக்டிவ் எடுக்கலான்றதுல வந்துட்டாரு. சரி அதான் இந்த வண்டியிலே போய் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி நான் போகிற பின்னாடி சர்மானார் உள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. இன்னும் அந்த லைட்டாக அந்த ஒரு மாதிரி வாப்லினஸ் இருக்குது வண்டியில். அது ஏன் அப்படி இருக்குன்னு தெரில. பஸ்ஸு பின்னாடி போனால் தூசி வாரி அடிப்பாப்புல. இந்த வண்டி பிக்கப்பில் எவ்வளோ தான் இருக்கும். இந்த வண்டி பிக்கப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கணும். நான் இப்படின்னு முறுக்கி போகிறத ஒரே முறுக்கில் வந்துடுவான். அதுதான் 650 சிசி. இது 150லேயே குழந்த 150, அது 650 குழந்த 650 அந்த மாதிரி. ஏன்னா 650லேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரிஸ்லாம் இருக்குல்ல. ஸ்போர்ட்ஸில் வர 650 கூடலாம் இதால் கம்பேர் பண்ண முடியாது. இது 650 க்ரூசர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்கே எப்போயுமே டிராஃபிக்காக தான் வச்சுருக்கோம், மூளை கடைன்றனால. நான் இந்த வாட்டி இந்த வீடியோவில் பெருசாக கலர் கரெக்ஷன்லாம் பண்ண போகிறதில்ல, அப்படியே உள்ளபடியே போட்டு போகிறேன். இந்த ரோடு எப்போவுமே கொஞ்சம் கோளாறான ரோடு தான். லெஃப்ட்டு ரைட்னு எல்லா சைடும் தான் வருவாங்க, நம்ம தான் பார்த்து ஓட்டிக்கணும். நம்ம வந்து இப்போ ஷர்மா நகர் போய் போகிறோம். ஸோ கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும்.
அப்படியே நேராக பிடிச்சி போயிட்டு இருக்க வேண்டியதான். பஸ்ஸு வேறு நிறுத்துவாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது. டேய் அவன் ஏறி போயிட்டான். அவனுக்கு ரூட்டே தெரியாது கேஸ். நம்ம வந்து ரைடு திருப்பணும். டேய் ஒரு சந்துக்குள்ளே போனோம். ஸோ கூட வா, சந்தில் போனோம். ஸோ அவன் ஓவர்டேக் பண்ணி போயிட்டான்னு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அவன் பாட்டு மெயின் ரோட்லேயே போயிட்டுருப்பான். அது வந்து நம்மளுக்கு இன்னும் சுத்தாயிடும். சந்துக்குள்ளே போயிட்டா ஷார்ட்கட்டு ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாம். அவன் அந்த புது ஹெல்மெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சேம் செட் ஆஃப் ஹெல்மெட் நானும் வாங்கி வச்சுருக்கேன். என்ன மேட்டர்னா இப்போதைக்கு யூஸ் பண்ண வேணாம், அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டு வச்சுருக்கேன். இப்போதைக்கு நம்ம பழைய ஹெல்மெட்டை யூஸ் பண்ணுவோம். மழை காலம் வரல, எடுத்து அது கருப்பு கலர் ஹெல்மெட் வர நாசி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே பழைய ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குன்னு பக்கா ஒரு டைம் வரும், அப்போ மாதம் போட்டுக்கலாம்னு சொல்லி விட்டு வச்சுருக்கேன். பார்த்துக்கலாம். ஏன்னா அதில் திருப்பி இந்த ஆக்ஷன் கேமரா மவுண்ட்டு எல்லாமே திருப்பி மாற்றி யூஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் டீடியஸான டாஸ்க்கு. அண்ட் இப்போ அதுக்கு நம்மளுக்கான டைம் சரியாக கிடையாது. நம்மளுக்கு இப்போ நிறையா பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம அது திருப்பி இறங்கணும். ஸோ அது வரைக்கும் we have to be casual. இங்கேயும் டிராஃபிக் எதாவது வச்சுருக்கோங்க. இது வந்து ஐயோ இடமே மறந்துட்டேன் நான். எருக்கஞ்சேரி, எருக்கஞ்சேரியில் இருக்கும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டுனா சர்மா நகர், அங்குள்ள ரைட்டில் போகணும். டேய் முன்னாடி போயிட்டு ரைட்டு போகணும், உள்ள சந்துக்குள்ளே போகணும். நீ கூட வா. ஸோ கைஸ் எப்பயும் போலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது ஷர்மா நகருக்கு உள்ளே தான் பூந்து போக போகிறோம். இந்த ரைட்டு இல்லை, முன்னாடி ஒரு ரைட்டு வரும். ஸோ இந்த ரைட்டு தான் கைஸ். இது வந்து ஒரு செம்ம ஷார்ட்கட்டு. கிலோமீட்டர்ஸ் ஏகப்பட்டது மிச்சம் பண்ணலாம். டைமும் நல்லா மிச்சம் பண்ணலாம் அதில். ஃப்ரண்ட்டு பிரேக்கு தான் செம்ம ஷார்ப்பாக இருந்த பிரேக்கு இப்போ பிரேக்கே இல்லாத மாதிரி இருக்குது. ஏர்லாக் பண்ணி விட்டாங்களா என்னன்னு தெரில, இல்லை போக தான் பிடிக்குமான்னு தெரில. டயர் மாற்றிட்டு வந்திருக்காருல அப்பா போயிட்டு. ஐயா இன்ஜின் அதுக்குள்ளே கொதிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல, ஏன்னா அடித்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம்ல. இதுதான் நம்மளோட அம்மாச்சி வீடு இருந்த இடம். இதுக்கப்புறமா காலி பண்ணி தான் ஆண்டிப்பட்டிக்கு போய் செட்டில் ஆனாங்க. அது ஆரன் அந்த கண்ணை அப்படி 2 சைடில் வைக்கிறானுங்கண்ணா, பார்க்க நல்லாவே இல்லை. அது இன்ஸ்டாவில் ரீல்ஸை பார்த்து அப்படி ரெடி பண்ணுறானுங்க. அவனுக்கு இன்ஸ்டா என்ன பண்ணாலும் கலர்லாம் குறைச்சி டல் பண்ணி எடிட் பண்ணி காட்டுவானுங்க. ஆனால் நேரில் பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இல்லை எல்இடியில் வந்து வேறு டைப் இருக்கானும் தெரியல. ஆனால் நேரில் பார்த்தா நல்லா இல்லை, அது மட்டும் தெரியும். ஏன்னா அது புள்ளியாக தருது. ப்ராப்பராக ஒரு கோடு மாதிரி எல்இடி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் பெரம்பூர்லேருந்து, அதான் இந்த பெரம்பூர் ரோட்லேருந்து வந்து நம்ம கணேசபுரம் திரும்புவோம்ல, அந்த சப்வே மூடி வச்சுருக்காங்க. அதை மறந்துட்டு நாங்கள் பாட்டு பறந்து வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம மழை காலத்தில் வரும் வந்துடுமா இந்த ரோடு, அதில் போயிட்டுருக்கோம். இப்படி போய் இப்போ ரைட் சைடு பூந்து போகிற மாதிரி இருக்கும். பேசின் பிரிட்ஜுக்கிட்ட போய் அது எப்படி ரூட்டுன்னு தெரியல எனக்கு, இன்னும் ஞாபகம் இல்லை. ஏன்னா வந்து 1 வருஷம் மேலே ஆகுது, 1 வருஷம் மேலேயாவது இந்த சைட்லாம். பார்ப்போம், நிறைய வண்டி போகுதுன்னா அப்போ அந்த வழியில் தானே இருக்கும், கும்பலாக போவோம்.
இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆக போகுது. 1:30 எடுக்கணும்னு சொன்னான். இப்போ நம்ம போய் பவித்ரனை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு டைம் எப்படி இருக்குன்னு தெரில. எப்படி போகணும்? இல்லைனா தலைவலி மாதிரி திருப்பி யூட்டர்ன் போட்டு போய் தான் போகணும். எப்படி போகணும்னு தெரியல நம்மளுக்கு, இன்னும் ஐடியா இல்லை. இந்த ரோடு தெரியும் எனக்கு. டேய், புளியந்தோப்பு எப்படா போகிறது இப்படி? தெரியுமா வழி? புளியந்தோப்புடா. ஒரு நிமிஷம். நான் புளியந்தோப்பு எப்படின்னா போனோம்? புளியந்தோப்பு ஆ ஆ அப்படிக்கா? ஆ சரி 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 ஓகே. ஆ சரி ஓகேண்ணா. என்னடா சுற்றி போகணுமா? சுற்றி போகணும் போலையே. கரெக்டாக ஆடு தோடிடா. ஆ அதான ஆடு தோடிக்கிட்டு தானே. ம் புது வகையான இஷ்யூ இருக்குது. நம்ம பெரம்பூர் ரூட்டில் வந்தால் பிரிட்ஜில் போயிருக்கலாம். நம்ம இப்படி வந்துட்டனால தான் உள்ளே போக முடியல. ஹலோ ஹலோ. டே பவித்ரனே, நாங்கள் இப்போ என்ன பண்ணோம், பெரம்பூர் வழியாக வராமல் இந்த பக்கம் வந்துட்டோம். சர்மனார் வழியா கணேசபுரம் ரோடு மூடி இருக்கு. அப்படியே நேராக வந்துட்டு எப்படா வர்றது? எப்படி வரணும் இப்போ? ஆமாம். இல்லை, இப்போ இந்த பக்கம் நேராக வந்துட்டோம். இங்கேருந்து எப்படி வர்றது? கரெக்டாக அந்த பெட்ரோல் பங்க் இருக்கும்ல, ஸ்ட்ரைட்டாக வந்து ரைட்டு திரும்பினா பிரிட்ஜு கீழே. ஸ்ட்ரைட்டா வந்துட்டு லெஃப்ட்டா? இல்லடா, நீ அங்க அந்த பெட்ரோல் பங்க் ரோடு தானே மூடி கிடக்குது. ஆமா. அப்போ ரைட் போதா? பெட்ரோல் பங்க் ரோடு மூடி இருக்கா? டேய் நம்ம நீ அந்த எண்ட்ல இருக்கு அம்பேத்கர் காலேஜ்ல இருந்து வரியா? வந்துட்டேன்டா நானு. உங்க வீட்டுக்கிட்ட வர அந்த கணேசபுரம் இதை மூடி இருக்கு. நான் தாண்டி ஸ்ட்ரைட்டா ரோடு போகுதுல. ஆமா, அதுல இருக்கேன் நானு. உள்ளே பூந்து வந்துட்டு இப்போ ரைட்ல அந்த பெட்ரோல் பங்க் இருக்கும் பாரு. இங்கே இருக்க நான் அந்த பிரிட்ஜு, நான் அந்த ஐயோ கரெக்டாக இடம் தெரியல எனக்கு. ஹவுசிங் போர்ட்லாம் இருக்கும் பாரு, பேசின் பிரிட்ஜு. பேசின் பிரிட்ஜு கீழே இருக்கிறேன். வியாசர்பாடி. எப்படி வரணும்? ஏறி இறங்கி சுற்றிட்டு வரணுமா? அதுக்கு பெரம்பூருக்குள்ளே வந்து வந்துடலாம்ல? எது கிட்ட? இப்ப எப்படின்னா, இப்ப அந்த ஜீவா ஸ்டேஷன் மூடி இருக்குல்ல? ஆமா. அங்கிருந்து ஒரு ரைட் போதா? அங்கிருந்து ஒரு டுவர்ட்ஸ் பெரம்பூர் போறதுக்கு. ஆமா. அங்க போயிட்டே இருக்கும் போது இது கீழே ஒரு டிராக்கு கீழே ஒரு குட்டியா ஒரு சந்தல். அதெல்லாம் நான் உள்ளால வர முடியுமா உள்ள? ஓகே. நாற்பது அதில் வந்துடுறேன். அப்போ நான் மறந்தே போயிட்டேன். அந்த இது அது அப்படிதான் ஸ்கூலுக்கு அப்படியே வருவோம் நாங்கள் காலையில். அது உள்ள பூந்து வந்தா நீ லெஃப்ட் எடுத்து வந்துடலாம். சரி வரேன். சரி. டேய், இது சப்வே கூட ஓட்ட முடியுமா உன்னால? அந்த பெரம்பூரில் ட்ராக்கு கீழே ஒரு ரோடு இருக்கும்ல, போகலாம்ல? திருப்பு.
ஸோ கைஸ் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்க்கு அப்புறமா இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வந்த வழி வேஸ்ட்டு. திரும்பி இப்போ நம்ம வந்த வழியிலே தான் போகணும். போயிட்டு பெரம்பூருக்குள்ளே போயிட்டு ரயில்வே ட்ராக் போகும். அதுக்கு கீழே இப்போ நம்ம பூந்து போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் போய் பல வருஷம் அதுக்கு ஸ்கூல் படிக்கும் போது போனது கடைசியாக. ஸ்கூல் படிக்கும் போது கடைசியாக வந்தது அந்த ட்ராக் அடியிலலாம். பாருங்களேன், இப்போ நம்ம இந்த மாதிரி வர்றவங்களுக்கு ரோடு வேறு வழியும் இல்லை. ஒன்று போனால் பேசின் பிரிட்ஜ் ஏறி இறங்கி சுற்றி வர மாதிரி இருக்கும், இல்லைனா பெரம்பூருக்குள்ளே போய் வர மாதிரி இருக்குது. ஸோ இது தேவையில்லாத தலைவலி. இல்லைனா நம்ம எப்பயும் போல் பெரம்பூர் வழியாக போயிட்டு அந்த பிரிட்ஜ் வழியாக வந்திருக்கலாம். நான் தான் ஷார்ட் கட்டுன்னு சொல்லி தேவையில்லாம வந்துட்டேன். அந்த சைடு போனால் கொஞ்சம் டிராஃபிக்காக வந்துருக்கும், ஆனால் வந்துருக்கலாம் கரெக்டாக. நல்ல வேலை கைஸ். ஆனால் வெயில் பெருசாக இல்லை, ஓரளவு கூலிங்காக தான் இருக்குது. டைம் 12:30 ஆக போகுது. அவங்க நம்மளுக்கு வண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் பவிஜரன்னு. நம்ம பெரம்பூர்லேயே வந்தோன்னா இந்நேரத்துக்கு நம்ம பெரம்பூர்லேயே வந்துட்டு தான் இருப்போம், இன்னும் வந்திருக்க மாட்டோம். ஸோ இப்படியே டைம் மேட்ச் ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை தான் போயிட்டுருக்கோம். என்னமோ தெரில, 150 ஓட்டினா மட்டும் ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை வருது. இது இத்தனைக்கு நெளியுது எல்லாம் பண்ணுது, ஆனால் அது ஓட்டும் போது ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை வருது போலாண்டான்ட்டு. ஏன்னா முதல்ல வாங்கி ஓட்டின வண்டின்றனாலையா இல்லை இதெல்லாம் கம்ஃபர்டபுளான பொசிஷனானு தெரியல, தைரியமாக போடான்ற மாதிரி இருக்குது. தம்மும் மன மேலே உதவினான்னு சொல்லிட்டு பயந்து நிற்கிறாங்க. சஸ்பென்ஷன் மாற்றிட்டது நல்லாயிருக்கு கைஸ். இந்த மாதிரி பள்ளத்தில் இப்படி எகிரி உட்காரும் போது வண்டி அப்படியே குலுங்கி எந்திரிக்குது. இன்னும் கேட்டால் என்னையோட டபுள்ஸ் போகும்போது இன்னும் நல்லா எந்திரிச்சு உட்காருது. நானே டபுள்ஸ் கணக்கு தான் வெயிட்டு. சரி கைஸ், ரொம்ப லாங்காக போகுது. நம்ம சவ்வே காட்டிட்டு உங்களுக்கு பவித்திரன் வீட்டுக்கிட்ட போய் கண்டி பண்ணுறேன் நான். இல்லை இந்த ரோடே காட்டுறேனே, ஏன்னா கிளிப்ஸ்லாம் ரொம்ப பெருசாக வருதோ அப்படின்ற மாதிரி லைட்டாக ஃபீலிங்கு. ஸோ இங்கே தான் கைஸ் லெஃப்ட்டில் சவ்வே வரும் கைஸ். சின்ன சவ்வே தான், குனிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். நிமிந்தெல்லாம் உட்காந்து ஓட்டினா டவால் அடி விட மாட்டேது. என் ஹைட்டுக்கு வந்து குனிஞ்சு உட்காந்தாலே உரசுமோன்னு லைட்டாக டவுட்டு. ஸோ இங்கே வர்றதான் கைஸ் முன்னாடி. இதுதான் கைஸ், அது கொஞ்சம் பார்த்து தான் போகணும், அசால்ட்டாக போயிட முடியாது இதுக்குள்ளே. மாதிரி நல்ல வேலை ஹெல்மெட்டு அது போட்டு வரல. மோடி நம்ம வீட்டுக்கு செட்டே ஆகாது கைஸ். டமால் டிமில் அடி மண்டில். நம்ம ஹைட்டுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. சரியான அடி ஹெல்மெட்டில் டமால் டிமில். ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு வந்துருக்கலாம் போல். கழுத்தெல்லாம் வலி, டமால் டிமில் அடி போனதில்லை. டேய் தலைவன் திடீர்னு ஸ்டார்ட் ஆக மாட்டான்.
டேய் சரியான அடி எனக்கு. டமால் 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 இப்படி பிடிச்சி இழுத்துருச்சு. ஃபுல்லாக படுத்து வந்தேன். அவன் கூட ஹெல்மெட்டை கழட்டிட்டு வந்துருக்கணும். நான் இங்கே பாரு இப்போ பிடிச்சி இழுத்துருச்சு. அவன் பின்னாடி வந்தான். டியோ பயந்துட்டான். ஏதாச்சும் அப்புறம் கழுத்துலன்னு கேட்டு போகிறான். போகலாம். ஓகே தான், லைட்டாக வலிக்குது அவ்வளோதான். ரொம்ப டேஞ்சரான ரோடு கைஸ். இந்த ரோடு ஹைட்டு ஏற்றிட்டாங்களா இல்லை சப்வே இன்னும் கீழே போயிடுச்சான்னு தெரியல. ஆனால் என்னாலலாம் மேனேஜ் பண்ண முடியல. நான் இத்தனைக்கு ஃபுல்லாக படுத்துருந்துமே என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இதில் செருப்புக்குள்ளே வேற தண்ணி போய் வண்டி வர என்னன்னு தெரில, ஆஃப் ஆகிட்டே இருக்கு. ஏன் ஆஃப் ஆகுதுன்னே தெரில. சரிங்க, பேட்ரி பக்காவாக புதுசு, செல்ஃபே வேலை செய்யாத மாதிரி இருக்கு. சரி கைஸ், இதுக்கப்புறம் நார்மல் ரோடு தான். நேராக போய் லெஃப்ட்டு போனால் நம்ம அந்த பிரிட்ஜு வந்துடும், ஆடுதொடி பிரிட்ஜு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஏறி இறங்கினா அவன் வீடு வந்துடும். சரி கைஸ், நான் அவனை பிக்கப் பண்ணுறதுல கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பவித்ரன் வீட்டுக்கு வந்தாச்சு. அவனுக்கு ஃபோன் வச்சு கூப்பிடுவோம். நவீன் அங்கே பெட்ரோல் பங்கிட்ட நிற்க சொல்லிட்டு அப்படியே வந்தாச்சு. ஆல்ரெடி 12:30 மேலே ஆயிடுச்சு. எனக்கு வேறு அந்த காலத்தில் சரியான அடி. அவ்வளோ குனிஞ்சுமே தட்டு வாங்கிட்டேன். என்ன ஃபோன் போக மாட்டேங்குது. பிஸியாக உள்ளதா? ஃபோன் போக மாட்டேங்குது. பார்த்தாச்சு. இப்போ வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிச்சு கைஸ். இவ்வளோ நேரம் கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு, இப்போ வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. காலு செருப்புக்குள்ளெல்லாம் தண்ணி. ஆனால் ஃபுல்லாக செகதி இல்லை. போகும்போது பெரம்பூர் போச்சு. இனிமேல் சர்மான ரோட்டே வேணாம், ஷார்ட்கட்டுமான ஒரு மண்ணும் வேணாம். பெரம்பூருக்குள்ளேயே பூந்து பிரிட்ஜுலேயே வந்துடலாம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நினச்சிக்கலாம். பட் ஸ்டில் கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது. ஹெல்மெட்டே மேலே தேஞ்சிருச்சு. சரி, அவன் வரட்டும். அவன் வந்து தான் கண்டிப்பாக பண்ணுறேன். அதை வந்துட்டானே. என்னடா R15 புல்லட் மாதிரி சவுண்ட் வருது. அவன் அங்கே பெட்ரோல் பங்க் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அது சரியான அடி கழுத்தில் சரியான அடி. அது சவ்வேக்குள்ள வந்தோம்ல, படுத்துட்டு வர அப்போ கூட வர முடியலடா. டேய், நான் ஸ்கூல் படிக்கும் போது அப்படி தானே காலைல வரும் நானும் அப்பாவும். இப்போ அது இன்னும் கீழே இறங்கிச்சா இல்லை மேலே ரோடு போட்டு ஏற்றிட்டானுங்களான்னு தெரில. எண்டிங் இருக்கு பாத்தியா? எண்டிங்ல நான் இங்க படுத்திருக்கேன்டா, அப்பவே தட்டுதுடா. அவன் ஜிடில வந்தான்ல, அவன் ஹெல்மெட்டே உரசிருச்சு. இத்தனைக்கும் அவன் அவ்வளோ ஹைட்டு கூட கிடையாது. எங்க நேரம் வரத்துக்கே இடம் இல்லை. அங்கே ஆப்போசிட்லேயே வண்டி வருதுல்ல. ஆமாம், இப்படி படுத்துட்டே வரணும்ல. மறந்தே போயிட்டேன் நான் அதை. நான் இப்படியே வந்து இப்படி பார்த்துக்கிட்டேன். எம்மாடி. சரி கேஸ், அப்படியே போகணுமே. அவன் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நிறைய கிளிப் எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடையை ஓரளவுக்கு நெருங்கி வந்தாச்சு.
கரெக்டாக கவர்மெண்ட் எஸ்டேட் ஆப்போசிட்டில் இருக்கும். என்ன கேட்டான்? ஏய் இங்கே இல்லைடா. என்னடா யாரு? ஏய் முத்துக்குமார்ன்ற கடை வந்து அசோக் பில்லரில் இருக்குடா. அசோக் நகர். அசோக். ஆமாம் அந்த சைடு இருக்கு. இங்கே தானே கடை. யூட்டர்னு. ஆமாம் நானும் பார்த்தேன்டா யூடியூப்பில் ரிவ்யூலாம். அவன் செகண்ட்ஸ்லேருந்து புதுசுலேருந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறான் அவன். இங்கே இல்லை, அது அசோக் நகர். அவன் கோயம்புத்தூர் வேறு எதுவும் ஊரில் வச்சுருக்கான். சென்னையில் வந்து பிரான்ச் அசோக் நகரில் வச்சுருக்கான். அதை கோயம்பேட்டிலேருந்து 4 வழி. இந்த விஷுவல் பாயிண்ட் தானே? ஸோ இங்கே தான் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். வணக்கம் பிரதர். வணக்கம்ண்ணா. உங்களோட தொழில் அபிவிருத்திக்காக இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம். சோனியோட பிராண்டு. என்ன காரணம் கொடுத்துருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து டைரெக்டாக வந்து உங்களை சம்மரி பண்ணிவிட்டு ப்ராடக்டை சேல் பண்ணுறோம். ஏன் சம்மரி பண்ணுறோம் அப்படின்னம்னா உங்களோட தேவையறிந்து நாங்கள் பொருள் வைக்கிறோம். அது கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தான். உங்களுடன் எங்கள் நிறுவனம் நாங்கள் அடிக்கடி வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். ஏன் அப்படின்னா மக்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் இந்த நிறுவனத்தில் விற்கப்படுகிறது. அது உண்மையா? கண்டிப்பாக. அது கண்டிப்பாக. ஓகே. என்ன ரீசன்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு எஜுகேஷன்றது ஒன்று கிடைக்காது, அனுபவன்றது ஒன்று கிடைக்காது. 2 விஷயம் கிடைக்காது. அது தேவையா தேவையில்லையா அது சொல்லாது உங்களுக்கு. ஆனால் எங்களால் சொல்ல முடியும். முதல்ல நீங்கள் சொல்லும் கருத்துக்களை நாங்கள் காது கொடுத்து வாங்குவோம். முதல்ல இந்த பொருள் பற்றி கேட்குறாங்களே உங்களுக்கு இந்த பொருள்லாம் தேவையா? அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த பொருளோட டைப் பொருள், இந்த பொருள்லாம் இருந்தால் தான் வேலை செய்யும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. பொருள் நீங்கள் கேமரா மட்டும் வாங்கிட்டீங்கன்னா வேலை செய்யாது. அதுக்குண்டான சில பொருட்கள்லாம் ஆட் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. எங்களோட நிறுவனம் வந்து ரத்னா ஃபோட்டோ இம்பேக்ட் சென்டர் எல்லிஸ் ரோடில் இருக்குது. நியர்பை அன்புபுரி அம்மன் டெம்பிள், மிடில் ஆஃப் த எல்லிஸ் ரோடு. எங்களோட கிளை நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆட் அண்ட் ரத்னா சினிமா கேமரா ஸ்டோர் வடபள்ளியில் இருக்குது. வடபள்ளியில் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில். அந்த துறை சார்ந்த சினிமா துறை சார்ந்த பொருட்கள், கேமரா, லென்சஸ், லைட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கணுன்றவங்க, அந்த சினிமா துறை சார்ந்த பொருட்களை வாங்கணுன்றவங்க அந்த வடபள்ளி பிரான்ச்சுக்கு போகலாம். சப்போஸ் நீங்கள் எந்த பொருள் வாங்கணுன்னாலும் இந்த மவுண்ட் ரோடு வடபள்ளிக்கு போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் பர்டிகுலராக ஸ்பெஷலைசேஷன் ப்ராடக்ட் அப்படின்னா அங்கே போகலாம். யூடியூப் கண்டென்ட்டு க்ரியேட் பண்ணுறீங்க, ஆட் ஃபிலிம் எடுக்கிறீங்க, இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, இந்த மாதிரி வந்து பல தொழில் பண்ணுறவங்க அத்துணை நல் உள்ளவங்களுக்கும் எங்களால் இயன்ற வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எப்போவுமே காத்துட்ருக்கோம். வாங்குங்க, பயன்பெறுங்க. இந்த ஒரு கருத்துக்களை சொல்கிறதுக்கு இனிமேல் அடுத்த ஜென்ரேஷன் இருக்குமா அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் ஜென்ரேஷனில் நாங்கள் சொல்லித்தரோம். இந்த பயனை நீங்கள் அடைவீங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு வரணும். அந்த பயன் நாங்கள் சொல்கிறதுக்கு எங்களுக்கும் ஒரு கடவுள் அருள் இருக்கணும். இதுதான் உண்மை. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, மக்களுக்கு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது, அணுகுமுறை எப்படி இருந்தது, நீங்கள் பகிர்ந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பர்ச்சேஸு. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி இங்கே வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸோட சஜஷன்ஸோட தான் இங்கே வந்தது ஆல்ரெடி வாங்கணுங்கிறதோட. அதே மாதிரி தான் அவங்க சொன்னதும் அதே தான். நீங்கள் பிளைண்டாக வந்தால் கூட உன்னோட யூசேஜ் என்ன, நீ என்ன மாதிரி யூசேஜ் பண்ணுவ, உனக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்குங்கிறத அவங்களே உனக்கு சம்மரைஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ நீ வாங்குறதுக்கும் எதுவும் பெருசாக நீ ஒன்றும் இது பண்ணணுங்கிறது கிடையாது. உன்னோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. அதிகமாகவும் கொடுக்க மாட்டாங்க, கம்மியாகவும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு உங்களோட சஜஷன்ஸுங்கிறது ரொம்ப மெயினாக இருந்தது எனக்கு. நான் வந்து ஓகே ஒரு இன் அண்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த டிஎஸ்எல்ஆர் போகலாமா இல்லை மிரர்லெஸ் போகலாமா அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் உங்களோட சஜஷன்ஸ் கொடுக்க தான் நாங்கள் வந்து இந்த பிராண்டுங்கிறதே ஃபைனலைஸ் பண்ணோம். இங்கே வந்து தான் ஃபைனலைஸ். அவங்க வந்து கேட்குற ப்ராடக்ட் என்னென்னா மிரர் கேமரா கேட்டாங்க. இப்போ இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து மிரர் கேமரா கிடையாது. இப்போ இருக்கிற ட்ரெண்ட் வந்து மிரர்லெஸ் கேமரா அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா டெக்னாலஜியை வந்து டெய்லி அப்டேட் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம்.
அப்புறம் டெக்னாலஜி அப்டேட் பண்ணும்போது அடாப்டேஷன் வந்து மக்களையும் கொண்டு வரணுன்றது எங்களோட குறிக்கோள். அது உண்மையா? கண்டிப்பா உண்மைதான். மிரர்லெஸ்க்கும் மிரருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத என்னோட சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியலாம். என்னோட யூடியூப் சேனல் இருக்குது அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, 2 நிறுவனங்களுக்கும் இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள், அதனுடைய பயன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பா இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை, இப்போ நீங்க பிகினரா இருக்கீங்க, இல்லை நீங்க ஒரு ப்ரோவாவே இருந்தாலும் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் சரி, உங்களோட யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க இங்க வந்து ஜஸ்ட் என்கொயரி பண்ணாலே போதும். மோஸ்ட்லி நீங்க இங்க வாங்கிட்டு தான் போவீங்க, என்கொயரியோட நிக்காதது. ஆன் சேல் நீங்க அதை வந்து எடுத்துட்டு தான் போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ப்ரைஸும் சரி, இந்த ஏத்தி வச்சு கம்மி பண்ணி சொல்றது, அதே மாதிரி மற்றவங்களோட கம்பேர் பண்ணி சொல்றது, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த காஸ்ட்டுக்கு என்ன வேல்யூவோ அது ஒர்த்தா இருந்தாலும் கொடுப்பாங்க. பிளஸ் இவங்க சைட்ல இருந்து என்ன ஆன் அண்ட் மோஸ்ட், ஏன்னா ஏத்திட்டு கம்மி பண்றது இவங்க கான்செப்ட் கிடையாது. இருக்கிற ப்ரைஸை அஃபோர்டபுள் ப்ரைஸா கஸ்டமர்ஸ்க்கு எது பெனிஃபிட்டபுளா இருக்குமோ அதுதான் கொடுப்பாங்க. எனக்கும் அதே மாதிரி தான் ப்ரைஸிங் கொடுத்தாங்க. ஐ எம் ஃபார்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபை வித் த ப்ரைஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் வித் த சர்வீஸ். உங்களுக்கு ஜிஎஸ்டி பில் கொடுத்துருக்கா இந்த நிறுவனத்துல? இல்ல ஜிஎஸ்டிஸ் இல்ல இதுல. இல்ல உங்களுக்கு ஜிஎஸ்டி பில் கொடுத்துருக்கோம் நாங்க. எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதுதான் அது கொடுத்துருக்கீங்க. இங்க பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி பில் நம்ம கொடுக்குறோம். என்ன ரீசன் ஜிஎஸ்டி பில் கொடுக்குறோம் அப்படின்னா 100% கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்றது ஒண்ணு. ரெண்டாவது ப்ராடக்ட் வாரண்டி கேரண்டிலாம் கிளைம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஜிஎஸ்டி பில் கொடுக்குறோம். அதுக்கும் மீறி என்னத்துக்கு கொடுக்குறோம்னா உங்க ப்ராடக்ட் உங்களுதான்னு சொல்றதுக்கு ஒரு ப்ரூஃப் பில் தான். அந்த பில் இல்லை அப்படின்னு சொன்னா யார் வேணா இது என்னோட ப்ராடக்ட்னு சொல்ல முடியும். அது மாதிரிலாம் சொல்றதுக்கு உங்களுக்கு தவிர்க்கப்படணுன்ற ரீசன்னால தான் 100% ஜெனுவன் ஜிஎஸ்டி பில், 100% வாரண்டி இதை நம்ம கொடுக்குறோம். இதுதானே உண்மை? கரெக்ட். அதுக்கு உண்டான ப்ரூஃப் தானே இது பில். அதனால மக்களுக்கு வந்து ஜிஎஸ்டி பில்லோட வாங்குங்க. அதே மாதிரி எங்களோட நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஃபிளாக்ஷிப் ஸ்டோர், ஒரிஜினல் ஸ்டோர், அதாவது ஆத்தரைஸ்டு விற்பனையாளர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் எங்களோட நிறுவனம். எங்கள் நிறுவனத்தில் வாங்குங்க, உங்களுக்கு சர்வீஸும் கரெக்டாக இருக்கும், ப்ராடக்ட்டும் கரெக்டாக இருக்கும், பில் கரெக்டாக இருக்கும், எல்லாமே ஜென்யூனாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து வாங்குங்க, பயன்படுங்க. உங்களுடைய கோஆப்ரேஷனுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி. என்றென்றும் உங்களுடன் எங்கள் நிறுவனம். தேங்க்யூ. நீங்கள் இப்போ பிரித்து வேங்க. First slips warranty card first of all, and then 2 + 1 years of warranty, booklets கொடுத்திருக்காங்க. Here comes the main piece. Okay. So, let's take this beauty outside. Here's it. நல்லா இருக்குல்ல? பயங்கரமா. ஸோ ஃபுல் இன் அண்ட் அவுட். ZP E10. So this is the brand and this is the brand. ஓகேவா? ஆன் பண்ணிட்டா பேட்ரி எல்லாமே போடணும் இதுக்கப்புறம் தான். ஸோ ஜஸ்ட் அப்போது வெறும் அன்பாக்சிங் மட்டும் பண்ணிடலாம். வேறு என்ன நல்லா இருக்குது இதில்? ஓகே, சார்ஜிங் கேபிள் அண்ட் தென் லேனியார்ட் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் பேட்ரி. இதுதான் பேட்ரி. இந்த 2 தான், இந்த 2 பேட்ரிஸ். அப்புறம் ஒரு சார்ஜர் கேபிள். அது மேலே அந்த இதில் கொடுத்துருந்தேன். இது ஓப்பன் பண்ணிட்டா இதில் ஓகே. இப்படி தானே? இப்படிதானா? இது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படியோ? இப்படி மாட்டேன். ஏன்டா அப்படி பண்ற? எப்படி? இப்படி வச்சுட்டு இப்படி இது பண்ணுமோ, வலிக்கணுமோ?
இல்லைடா இப்படிடா நீட்டிகிட்டு இருக்கு ஒரு மண்டை மாதிரி. இந்த மண்டை இருக்குல்ல, ம். இந்த மண்டை தான் இதுக்குள்ளே வரணுமா? ஆமாம் இப்படி தான் கரெக்டு. இதுதான் மைக்கு. அவ்வளோதான் வச்சு பாரு. இதான் ரெட் கேட். இங்கே இருக்குது மைக்கு, அப்படியே மூடிச்சு. ஓஹோ. ம் இது உள்ளே வந்திருக்கு ப்ரோ. 2 பேட்டரி தான். அது உள்ள ஓப்பன் பண்ணு. சரி சார்ஜ் எடுதா? நான் ஒரு 2 பேட்டரி ஆசைப்பட்டேன். ஓகேவா? சரி இப்போ உள்ள பேட்டரி போட்டுடலாமா? ம் சார்ஜர் சுத்தமாக போடணும். சார்ஜ் இருக்காது. ஆன் பண்ணி பார்க்கலாம். ம் இது பண்ணி கொடுத்துரும். ஓகே. இது என்னன்னது? HDMI கேபிள். மைக் போடுறதுக்கு. ஓகே அப்போ ஒன்றா முடிச்சிக்கலாம். நல்லது. ஓகேவா?